கரியர், அதாவது ஆஸ்ட்ராலஜியில் வந்துட்டு நம்ம என்ன ஆகிறோம், என்ன ஆக போகிறோம்னு நிறைய பேத்துக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னோட பையனோ இல்லை பொண்ணு வந்துட்டு ஃப்யூச்சரில் வேலைக்கு போவாங்களா, இல்லை அவங்க சொந்த தொழில் பண்ணலாமா, என்ன மாதிரியானது செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்களோட ஸ்டடீஸ், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், ஒரு 10th முடிச்சக்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன குரூப்பை வந்து அவங்க ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம ஜாதகத்திலே பார்த்து சொல்லலாங்க. ஸோ இது வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கான ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களுக்கான ஜாதக அமைப்புல எந்த கிரக நிலைகள் நல்லா இருக்கு, எந்த கேரியரை அவங்க சூஸ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி குரூப் எடுக்கலாம், அவங்க சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்க மெடிக்கல் ரீதியா போகலாம் அப்படின்னா ஜாதக அமைப்புல இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாங்க. சில பேத்துக்கு அது சூட்டபிளா இருக்கும், சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட்டாக நம்ம போய் எங்கேஜ் ஆகும், பட் அந்த விஷயத்தை உங்களால சாதிக்க முடியாம போயிடும். இந்த கன்ஃபியூஷன் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஜாதகத்தை இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் பார்த்துக்கலாம்.